ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம பரோட்டா ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2 பரோட்டா எடுத்திருக்கேன். பாருங்கள், பரோட்டாவை இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள்கிட்ட கத்திரிக்கோல் இருந்துச்சுன்னா கத்திரிக்கோல் வச்சு நல்லா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இதை இந்த ஆயிலில் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் வதக்குனா போதும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிரும். அப்போ தான் நம்ம சில்லி பரோட்டா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்பியாக இருக்கனால. பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பரோட்டா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இஞ்சியும் பூண்டியும் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி அதை டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். அடுத்ததாக ஒரு பாதி சைஸ் குடமிளகாயை இதேமாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவு இந்த காயெலாம் வேகணும், அந்தளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். இது கூட சுவைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு மசாலா பொடியும் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். அடுத்ததாக காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் சாஸ் சேர்ப்பேன், அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் சில்லி சாஸ் சேர்க்க போகலை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாஸ் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சாஸ்லாம் நம்ம இஷ்டம் தாங்க, உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக இனிப்பு சுவை கொடுக்கறதுக்காக நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறோம். அதாவது தக்காளி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கேப்சிகமில் சாஸ்லாம் நல்லா பட்டிருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துக்கலாம். பரோட்டா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஒன்றாகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பரான சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோக்கு கலர் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சுலபம். இன்கேஸ் உங்கள்கிட்ட மீந்து போன பரோட்டா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சில்லி பரோட்டா செய்யலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.